ஹாய் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதும் கேட்டுக்கொண்டு இருப்பதும் உமா அருண் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத நம்ம தம்ப்லைனில் பார்த்துட்டே நீங்கள் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் www.sboportal.org.inங்கிற பேஜை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட லாகின் பேஜ் வரும். அங்கே நம்ம யூசர் நேம், ஸ்டாஃப் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போனது செலக்ட் யுவர் ப்ரெஃபரன்ஸ் ஆப்ஷன்ஸ்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பை எ கூப்பன் கோட். அவங்க சேல்ஸ் டீமுக்கு போவாங்க. நாட் ரெடி டு பை கூப்பன் கோட் அப்படிங்கிறவங்க ப்ரொமோஷன் டீமுக்கு போவாங்க. நாட் இன்ட்ரெஸ்ட் டு ஒர்க் இன் எஸ்பிஓ, எனக்கு விருப்பம் இல்லை, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ரீஃபண்ட் டீமுக்கு கீழே வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. வந்ததே இந்த மாதிரி தான் காமிக்கும். முதலே ஓட் பண்ணவங்களதெல்லாம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீன், ரெட், ப்ளூ 3 கலரில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் ரெடி டு பை கூப்பன். அவங்க சேல்ஸ் டீம் போவாங்க. ஐ எம் ரெடி டு பை எ கூப்பன் கோட் அண்ட் கண்டினியூ த நியூ பிளான். எனக்கு நியூ பிளானில் கண்டினியூ பண்ண விருப்பம் இருக்குது, நான் கூப்பன் கோடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க க்ரீன் கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். நாட் ரெடி டு பை கூப்பன், ப்ரொமோஷன் டீமுக்கு போவாங்க. ஐ எம் நாட் ரெடி டு பை எ கூப்பன் கோட், ஐ எம் ஒன்லி கண்டினியூ த நியூ பிளான். எனக்கு கூப்பன் கோடு வாங்க விருப்பம் இல்லை, ஆனால் நான் எஸ்பிஓவில் வேலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் இதுக்கு போயிடுவீங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது ரீஃபண்ட் டீம். அவங்க நாட் இன்ட்ரெஸ்டட் எஸ்பிஓ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் எஸ்பிஓ, ஸோ ஐ நீட் மை ரீஃபண்ட் அண்ட் பெண்டிங் சேலரி அப்படிங்கிற ரெட் கலர் இதை செலக்ட் பண்ணும். இந்த ரவுண்டாக இருக்க பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தது இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வரும். அது கீழே கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டுக்கு போயிடும். இதுதான் நீங்கள் இந்த 3ல் உங்களுக்கு எது வேணுங்கிறது நல்லா தெளிவாக யோசித்து கரெக்டாக பட்டன்ஸை செலக்ட் பண்ணணும். இது பண்ணிவிட்டு எல்லோரும் மறக்காமல் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள்.